அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவனிடம் இரண்டு மாடுகள் மட்டும் இருந்தன. அதில் கிடைக்கும் பாலில்தான் அவனது வருமானம். மனைவி குழந்தைகளுடன் மிகவும் வறுமையில் வாடினான். ஒருமுறை அந்த ஊருக்கு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று எல்லோரும் பேசிக்கொண்டனர். அவனும் தன்னுடைய நிலையை அவரிடம் கூறி ஏதாவது உதவி பெறலாம் என்று அவரிடம் போய் நிலைமையை சொன்னான். அவரும் இன்று முதல் உன் வாழ்க்கை உயரும் என்று ஆசி கூறினார். அன்று முதல் மாடுகள் அதிகமான பாலை கொடுத்தன. எப்படி நடந்தது என்று தெரியாதபடி வருமானம் பெருகியது. 2 மாடுகள் 4 4 8 இப்போது அவனிடம் 30 மாடுகள் இருக்கின்றன. சிறிய கூரை வீடு பெரிய காரை வீடானது. திரும்பின இடமெல்லாம் செல்வச் செழிப்பு. நிற்கவும் நேரமில்லை. ஆண்டுகள் ஓடின. மீண்டும் அதே ஞானி அந்த ஊருக்கு வந்தார். தான் ஆசீர்வதித்த மனிதன் என்று பெரிய செல்வந்தன் என்று கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவன் அவரை தேடி வருவான் என்று எதிர்பார்த்தார். ஆனால் 2-3 நாட்கள் ஆகியும் குடியானவன் வரவில்லை. மனதில் அவருக்கு ஒரு சிறிய வருத்தம் இருந்தாலும் அவரே நேராக அவன் வீட்டுக்கு போனார். அவர் சென்ற நேரத்தில் அவன் மாடுகளை குளிப்பாட்டி கொண்டிருந்தான். அவனது மனைவி ஞானியை வரவேற்று அமர வைத்துவிட்டு அவரது வருகையை கணவனிடம் தெரிவித்தாள். அவனும் கொஞ்ச நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு வந்துவிடுவதாக சொல்லி அனுப்பினான். ஞானிக்கு வந்தது பாருங்கள் கோபம். காசு பணம் வந்ததும் பழசை எல்லாமே மறந்து விட்டாயா? நன்றி கெட்டவனே, இனி உன்னிடம் இத்தனை மாடுகள் இருக்காது. பழையபடி 2 மாடுதான் இனி எப்போதும் உனக்கு இருக்கும் என்று சபித்துவிட்டு வேகமாக சென்று விட்டார். அவர் பேசியதெல்லாம் அவன் காதில் விழ பதறி அடித்து ஓடி வந்தான். அவர் இப்படி கோபித்துக் கொள்வார் என்று அவர் நினைக்கவே இல்லை. அவரை தேடி ஓடினான். ஆனால் அவர் எங்கு போனார் என்று தெரியவில்லை. சோர்ந்து போய் வீடு திரும்பினான். கொல்லைப்புறத்தில் அவர் சபித்தபடியே 2 மாடுகள் தலையில் அடித்துக் கொண்டு அழுதான். என் அலட்சியத்தால் எல்லாம் போயிற்றே என்று இனி பழையபடி வறுமையில் கஷ்டப்பட போகிறோமோ என்று புலம்பினான். அவன் மனைவி அவன் அருகில் வந்து சொன்னாள், இந்த 2 மாட்டையும் இப்பவே சந்தையில கொண்டு போய் வித்துவிட்டு வாருங்கள். அவனுக்கு மேலும் குழப்பம் வந்தது. மாட்டை வித்துவிட்டு வருமானத்துக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். இதை தவிர வேறு எந்த தொழிலும் எனக்கு தெரியாதே என்றான். மனைவி மறுபடியும் மாடுகளை விற்க வலியுறுத்தினாள். சரி போ, நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லி இருந்த 2 மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு சந்தைக்கு கிளம்பினான். நன்றாக வளர்க்கப்பட்ட மாடுகள் என்பதால் உடனே நல்ல விலைக்கு விற்பனையானது. மனது கணக்க கண்ணில் கண்ணீருடன் வீடு வந்து சேர்ந்தான். அவனது மனைவியோ முகம் நிறைந்த புன்னகையோடு அவனை வரவேற்றாள். குடியானவனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. அவளாகவே சொன்னாள், கொஞ்சம் கொல்லைப்புறத்தில் போய் பாருங்கள் என்றாள். போய் பார்த்தான். அவன் கண்களையே அவனாலேயே நம்ப முடியவில்லை. அங்கே வேறு 2 புதிய மாடுகள். கேள்வியுடன் மனைவி முகத்தை ஏறிட்டான். மனைவி சொன்னால், எப்பவும் உன்னிடம் 2 மாடுதான் இருக்கும் என்பதுதானே சாபம்? அப்பொழுது நீங்கள் 2 மாட்டையும் விட்டாலும் அதே இடத்துக்கு 2 மாடு வந்துவிடும் இல்லையா? அவனுக்கு அவள் சொன்னது புரிந்தது. புத்தியுள்ள பெண்ணை மனைவியாக அடைந்தவன் பாக்கியவான் என்பது புரிந்தது. அன்று முதல் தினமும் 2 மாடுகளை விற்க ஆரம்பித்தான். முன்பை விட பெரிய பணக்காரனானான். சில நேரத்தில் நாம் தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவள் மனைவிதான். உரிய நேரத்தில் சொல்லும் அறிவுரையை இவளுக்கு என்ன தெரியும் என்று உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். வாழும் வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்தலே உயர்வை தரும். சிறு விஷயத்தை பூதாகரமாக பார்க்காதீர்கள். விட்டுக் கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. குணவதியின் கரம் பிடித்த எல்லோருமே கோடீஸ்வரர்கள் தான். இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் அவள் வலிமையும் கண்ணியமும் உடையவள். வரும் நாட்களில் அவளால் சிரிக்க முடியும். அவள் ஞானத்துடன் பேசுகிறாள். அவளுடைய நாவில் உண்மையுள்ள அறிவுரை இருக்கிறது. அவள் தன் வீட்டு விவகாரங்களை கவனிக்கிறாள். சும்மா இருக்கும் ரொட்டியை சாப்பிடுவதில்லை என்று வேதம் கூறுகிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை துணையை எப்படி புரிந்து நடந்து கொள்கிறோம் என்பதை பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். அவர் உங்கள் இருவரையும் நன்மையாய் நடத்தி செல்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.